ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ நம்மளோட சேனலில் ஜிஎஸ் பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கான ஒரு ஓவர்வியூ வீடியோ மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும், உங்களுக்கு ஸ்டடி கேப் இருக்குமா, ஒரு நாளைக்கு எவ்வளோ லெசன்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சாம்பிள் பிக்சர் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியை வச்சு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே சிலபஸ் வைஸ் தான் படிக்கணும் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு டாபிக் நமக்கு என்னதுங்க, இந்தஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் இல்லைங்களா. ஸோ அது வந்து டே 1 வந்து நமக்கு டெஸ்ட் இருக்கும். அதாவது 6th ஸ்டாண்டர்டில் ஒரு லெசனும் 9th ஒரு பர்டிகுலர் ஒரு டாபிக், இப்போ வந்து ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் அதில் நமக்கு கவர் ஆகிருக்கும். ஒரு பக்கம் 1.5 பக்கம் அவ்வளோதான் வரும் இல்லைங்களா. அதனால் இது ரெண்டுமே சேர்த்து நமக்கு டே 1 டெஸ்ட் இருக்கும். சரிங்க. அப்போ குரூப் 4க்கு நம்ம 11th 12th ஹையர் செகண்டரி படிக்க தேவையில்லைன்னா கண்டிப்பாக படிக்கணும். புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் கண்டிப்பாக நீங்கள் குரூப் 4 படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 11th 12th புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஓகேங்களா. ஸோ அப்போ 11th ஹிஸ்ட்ரியும் 11th எத்திக்ஸ்லேயும் இருக்கக்கூடிய சிந்துவெளி நாகரிகம்ங்கிற கண்டென்ட் வந்து புக் பேக் பாக்ஸ் கொஷின் எல்லாமே உங்களுக்கு இதில் சேர்ந்து வந்துடும். டே 1 உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் வந்து இருக்கும். அடுத்து டே 2வே குப்தர்களா ஸ்டடி டைம் வந்து இருக்காதான்னு கேட்டிங்கன்னா, இது நமக்கு லோயர் செக்ஷனில் ஒரே ஒரு கிளாஸில் தான் நமக்கு கவர் ஆகும். அப்போ ஒரே ஒரு பாடம் தான் வரும். ஹையர் செகண்டரியில் 11th ஒரே ஒரு லெசன் தான் வரும். அப்போ ஈஸியாக உங்களுக்கு இப்போ இன்றைக்கி ஈவினிங் வந்து 6:30க்கு நீங்கள் சிந்து வந்து டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அடுத்த நாள் 6:30 மணி வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது, டைம் இருக்குது. அப்போ இந்த ஒரு லெசனும் இதோட புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட்டும் நம்மளால் படிக்க முடியாதாங்க. 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸில் இருக்கக்கூடிய பாடம்ங்கிறது நமக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய பாடம் தான். ஸோ டக்குன்னு வந்து நம்மளால் முடிச்சிட முடியும். அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், சரி ஓகே அந்த இடைப்பட்ட டைமே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுவும் இந்த பேட்ச் வந்து பியூராக யாருக்காக, ஃப்ரெஷர்ஸ்க்காக தான். அப்போ அவங்களோட டைமிங் யோசிச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், செட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. அடுத்து டே 3 வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான்கள். ஸோ இதுவுமே வந்து நமக்கு ஒரே ஒரு பாடம் தான் இருக்கும். ஹையர் செகண்டரியில் ஒரே ஒரு பாடத்துக்கான புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் மட்டும்தான் படிக்க போகிறீங்க. அப்போ டே 2 6:30லேருந்து டே 3 6:30 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. தாராளமாக இதை உங்களால் ஒரு 2 மணி நேரத்தில் உங்களால் முடிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதே போல் தான் முகலாயர்களுமே பார்த்திங்கன்னா லோயர் கிளாஸில் ஒரே ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஹையர் செகண்டரியில் ஒரே ஒரு பாடத்துக்கான புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் மட்டும் படிக்க போகிறீங்க. ஸோ ஒரு நாளே இதுக்கு வந்து போதுமானது. அடுத்து மராத்தியர்களும் அதே போல் தான். அடுத்து டே 6ம் 7ம் ஏங்க ஸ்டடி கொடுத்துருக்கீங்க, தென்னிந்திய வரலாறு, எதனால் 2 நாள் டைம் கொடுத்துருக்கீங்க. அதாவது உங்களுக்கு சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இது உள்ள 3 நாள் வந்துடுங்க. டே 5 to டே 6, டே 6லேருந்து டே 7, அந்த டே 7லேருந்து டே 8 ஈவினிங் 6:30 வரைக்கும் உங்களுக்கு தென்னிந்திய வரலாறு படிக்கிறதுக்கான டைம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மொத்தமாக 3 நாள் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா லெசன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு 6-7 லெசன் இருக்கும். அதனால உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கான டைம் வந்து நல்லாவே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அப்போ டே 8 ஈவினிங் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது டே 9, 10, 11 3 நாள் டைம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு 4 days, அதாவது 8 ஈவினிங்லேருந்து 12th ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டடி டைம். அப்போ 4 நாள் ஸ்டடி டைம் வந்து வந்துடுது. எதுக்குங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்திய வரலாறோட, அதாவது யூனிட் 4ல் இருக்கக்கூடிய பாயிண்ட் 2, பாயிண்ட் 3, பாயிண்ட் 4 இது மொத்தத்தையும் இந்த ஒரு 4 நாள்லேயே நம்மளால் கவர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதுக்கான டெஸ்ட் தான் நமக்கு எப்போ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டே 12 வந்து இருக்கும். இது மொத்தமாக உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு ரிவிஷன் டைம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த யூனிட்டுக்கு வந்து நம்ம போவோம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவு ஃப்ளெக்சிபிளான டைமையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். வேர் டு ஸ்டடியும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் ரிவிஷன் நோட்ஸும் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ நம்மளோட ஜிஎஸ் டெஸ்ட் பேட்சோட ஒரு யூனிட்டுக்கான ஒரு ஓவர்வியூ வந்து சும்மா உங்களுக்கு நான் காமிச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதை பற்றின ஒரு ஐடியாவே இல்லை, உங்கள் பேட்ச் வந்து எப்படி இருக்கும் அதை பற்றின ஐடியாவாவது கொடுங்க அப்படின்னு கேட்டனால ஒரு ஓவர்வியூ ஐடியா மட்டும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை பற்றின வரப்போகிற டேஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டடான ஃபுல் பிளான்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தும். ஸோ இப்போதைக்கு ஹிஸ்ட்ரியோட பிளான் என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது வந்து நான் ஜாயின் பண்ணணும், அதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இதை பற்றின டவுட்ஸ், அதாவது இப்போ கொடுத்துருக்க ஓவர்வியூ வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அட்மிஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறதுனாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ இதே போல் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.